சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 36வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 36வது பாடல். ஆறாறு தத்துவமும் ஆணவத்தும் சாராமல் மாறாத பேரின்ப வாருதியே பேராக சார்ந்திருக்க வல்ல சதுரர் உளத்து அதுவாய் ஆர்ந்திருக்கும் சொக்கநாதா. இன்றைய பாடல் நமக்கு உலகத்துல உள்ளவங்களை 3 விதமாக பிரிக்கிற வழக்கம் நாம பாக்குறோம். அதாவது சகலர் என்று சொல்லப்படுகின்ற 3 மலங்களோடு இருப்பவர்கள், நம்மை போன்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 உள்ளவர்கள் சகலர் என்று, அதாவது சகல கலைகளோடு கூடியவர்கள் என்பதனால சகலர். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரளயாகலர் என்ற ஒரு சாரார். இவங்க பிரளய காலத்துல பெருமானுடைய திருவடியை அடையக்கூடியவர்கள். பிரளயாகலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 மலங்கள் தான் அவர்களுக்கு இருக்கும். அதாவது ஆணவமும் கன்மமும் இருக்கும், மாயாமலம் இருக்காது. 3வது ஒரு சாரார் விஞ்ஞானகலர் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள் ஒரே ஒரு மலம் மட்டும் உள்ளவர்கள், அதுவும் ஆணவ மலம். அந்த ஆணவமும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு மாதிரி இரும்பு திரையா இருக்காது. அவர்களுக்கு மெல்லிதான ஒரு துணியான மறைப்பாகத்தான் இருக்கும். அப்ப இந்த 3 மலங்கள் உள்ள சகலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவர்கள் ஒவ்வொரு படிநிலையா இப்ப நம்மளே பார்ப்போமே, சகலர்லயே பாத்தீங்கன்னா 3 விதமாக நாம பிரிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாரார் சாமிய பத்தின எண்ணமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் நம்மள மாதிரி, அதாவது சாமி இருக்கிறாருன்னு தெரியும், அத நோக்கினா அந்த பயணத்துல இருக்கிறவங்களா இருக்கிறோம். நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு தேவைப்படுறது. இந்த சகலர்லயே 3வது கொஞ்சம் மேல நிலையில இருக்கிறவங்க பெருமானோடைய திருவடியை நினைச்சிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ஆணவ மலம் என்பது அவர்களுக்கு இருந்தது. ஆணவம், கன்மம், மாயம் 3மே இருந்தாலும் அதுல அழுந்தி இருக்க மாட்டாங்க. நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்ம அந்த இது பார்க்க முடியும் இல்லையா. அந்த குறிப்பை நாம இந்த இடத்துல நினைவுல வச்சுக்கணும். 6 தத்துவத்தும் ஆணவத்தும் சாராமல் சகல நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள். ஆனா 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாயா மறைப்பு அவர்களுக்கு அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆணவ மலம் இருக்குமானா இருக்கும், ஆனா அவர்களை பாதிக்காது. பாதிக்காம இருக்கும் போதுதான் என்னைக்குமே, அதாவது மாறாத பேரின்ப வாருதி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கடல். எப்படிப்பட்ட கடல் அப்படின்னா என்னைக்குமே மாறாத இன்பம் நிறைந்த கடல். அதுவே என்னைக்குமே நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெருமான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இது நாம நினைச்சா நடக்குமானா நடக்காது. இது பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதிப்பாடு. இப்ப நம்ம முயற்சி எடுத்து ஒரு பரீட்சை எழுதலாம், நம்ம முயற்சி எடுத்து ஒரு சில வெற்றிகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனா பெருமானுடைய திருவடியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்மளோட முயற்சின்றது ஒண்ணுமே கிடையாது. பெருமான் நம்மளுடைய, அதாவது நாம செய்துகிட்டே இருக்க வேண்டியது என்னன்னா சிவபூசை, 5 எழுத்து மந்திரம், திருமுறை படித்து கொண்டிருப்பது, இதைத்தான் நாம செய்துட்டே இருக்கணும். பெருமானுக்கு எப்போது நம்மேல் கருணை கொண்டு இறங்கி வருகின்றாரோ, ஏன்னா நம்ம மேல கருணை ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதுனாலதான் திருமுறையை கையில கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்துல இருந்து நம்ம மேல கருணை இருக்கிறதுனாலதான் இப்போ நம்மளுக்கு சிவபூசை பண்றதுக்கான ஒரு தகுதிப்பாடை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை கொடுத்துட்டாரு அப்படின்னாலே அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல பற்றுச்சுன்னு அர்த்தம். நாம அதுல தொடர்ந்து செய்துட்டே வந்தோம் அப்படின்னா பெருமான் நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்மளையும் இந்த ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி நிற்குமாறு செய்வார். இப்ப நமக்கு குரு முதல்வர் இங்க கேக்குறாரு, ஆனந்த வெள்ளத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு சில உயிர்கள் இருக்கிறாங்க, அவர்களை போல் என்னையும் ஆக்குவிக்க வேண்டும் சாமி அப்படின்னு குரு முதல்வரே சொல்றாருன்னா, நாமெல்லாம் இன்னும் அதை கேள்வி கேட்கறதுக்கு கூட, அப்படிப்பட்ட ஒன்ன கேட்கறதுக்கு கூட தகுதிப்பாடு நமக்கு இருக்காங்கிறது தெரியல.
பெருமானுக்கு மட்டுமே வெளிச்சம். நமக்கு என்னைக்கு அந்த ஆனந்தத்துல அவர் நம்மளை அமிழ்த்தி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சது அவருடைய திருவடிகளுக்கு தொடர்ந்து விண்ணப்பம் வைப்பதை தவிர வேற எதுவுமே இந்த உயிர்கிட்டயோ ஆன்மா கிட்டயோ இல்லை என்பதை இந்த 36வது பாடல் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார முதகல்லே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.